வணக்கம் நண்பர்களே. அதிர வைக்கக்கூடிய ஆணி மாதத்துடைய பௌர்ணமியானது வரப்போது. அதனுடைய சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாள் தமிழ் மாதத்தில் ஆணி மாதத்துடைய 15ஆம் நாள். கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. நிறைஞ்ச இந்த திங்கக்கிழமை சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் நாளில் இந்த ஆண்டுடைய ஆணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி கரெக்டாக திங்கக்கிழமை சோமவார நாளில் வர்றதுனால இந்த பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி. இந்த பௌர்ணமியை முன்னிட்டு கிரகங்கள் அன்னைக்கு அமையிறதை தொட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மேசம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கரெக்டாக இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரனுக்கு உகந்த முழு நிலவு வரக்கூடிய அந்த முழுசாக ஒரு ஸ்பெஷல் நாளாக இருக்கக்கூடிய திங்கக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். இந்த பௌர்ணமியை சந்திர கிரகண பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும். அதாவது ஆணி மாத சந்திர கிரகண பௌர்ணமி என்றும் அழைக்கப்படும். இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கும். அதோடு கிரகங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடி இருக்கும். குறிப்பிட்டு சில பரிகாரங்களும் செய்யணும். உங்கள் ராசிக்கு பலன்களும் கிடைக்கும். ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ முழுக்க மேச ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மேச ராசிக்கு 30 நாட்களில் அடிக்கக்கூடிய ஜாக்பாட் இதுதாங்க. ஏன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு அவ்வளோ க்ரீன் சிக்னல் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதோடு காதலுக்கெல்லாம் க்ரீன் சிக்னல் கண்டிப்பாக உறுதிங்க. கரெக்டாக ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 15ஆம் தேதி வரையிலான இந்த ஆணி பௌர்ணமியில் மேச ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். விரிவாக இந்த இதில் முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க பலன்கள். அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். ஆணி மாதம் பிறந்து ஆணி மாத பௌர்ணமி வரக்கூடிய அன்னைக்கு இந்த பௌர்ணமியில் பல முக்கிய கிரகங்களுடைய நிலை மாற்றங்கள் நடைபெறுது. குறிப்பாக மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணைகிறாங்க. இது புதத்திய யோகம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்குது. மேலும் புதன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் பத்திர ராஜயோகமும் அமைது. அது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பெஷல் விஷயம். இந்த கிரக அமைப்புகள் காரணமாக எல்லா ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை இந்த பௌர்ணமி ஏற்படுத்தும். அதில் மேச ராசிக்காரங்களுக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை மற்றும் புதிய முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அளிக்கக்கூடியதாக அமைகிறது. இந்த ஆணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு கிடைக்க உள்ள பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் மற்றும் பரிகாரங்கள் குறித்து விரிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விரிவாக இந்த வீடியோவில் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து இனி பலன் பெறுங்க. மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆணி பௌர்ணமி இருக்க போகுது. குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அவர்கள் விஷயத்தில் காணப்பட்டு வந்த மன வருத்தங்கள் ஒன்று விடாமல் நீங்கும். அதோடு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகும். தொழிலில் கூட திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதோடு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். ஸோ பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய இந்த நல்ல காலகட்டத்தை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தி நல்ல பெயர் புகழை பெற்றுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி பௌர்ணமியிலிருந்து தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். மெயினாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக உங்களுக்கு மாறும். கூடவே உத்தியோகம், தொழில் வியாபாரம், படிப்பிலலாம் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பணவரவு அற்புதமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. உங்களோட தொழில் செய்ய நிறைய பேர் நம்பி வருவாங்க. அப்படி வரக்கூடியவங்களை நல்லா எடுத்துக்குங்க. புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க, அதையும் நல்லா யூஸ் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த பௌர்ணமி என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதோடு நீங்கள் ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமியிலிருந்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மேன்மை தரும். அது மட்டும் இல்லாமல் தூக்கத்தை தவிர்க்காமல் நன்றாக தூங்குவது நன்மை பயக்கும். கால நேரம் பார்க்காம உழைத்து கொண்டே இருப்பதை தவிர்த்து அதற்கேற்ப நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவது நல்லது. மன அழுத்தம் அப்போ தான் தீரும். நினைக்காத காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அற்புதமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டு போக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. அதோடு இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமிக்கு மேலே தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது, மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது, உடம்பில் அக்கறை செலுத்துவது, இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக நீங்கள் வைத்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய அறிமுகங்கள் உங்களுக்கு ஏற்படும். காதலில் கூட தோல்வி அடைந்தவர்கள் அதிலிருந்து மீண்டு புதிய காதல் அமைப்பு ஏற்படும். அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நேர்மறையான அமைப்பு உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். அதனால் இந்த ஜெயத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த ஆணி பௌர்ணமி இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். தொழிலில் ஏற்றம் ஏற்படும் போது பொருளாதாரத்தில் சொல்லவே தேவையில்லை, நல்ல முன்னேற்றங்கிறது காணப்படும். அது மட்டும் இல்லாமல் காது, மூக்கு, தொண்டை இது தொடர்பான பாதிப்புகள்லாம் வரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக உரிய மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நன்மை. அப்போ தான் உங்களுக்கு பெருசாக எதுவும் பாதிப்பு இல்லாமல் தப்பிக்க முடியும். நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும். அதனால் இதெல்லாம் மெயினாக பண்ணுங்கள். அதே போல் உங்கள் காதலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்தில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆணி பௌர்ணமிக்கு மேலே உங்கள் வீட்டில் உங்கள் காதலை தெரியப்படுத்தலாம். அப்படி நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகும். உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக முன்னேறுங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கண்டிப்பாக இது உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.